ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இட்டு படத்துக்கான ஒரு சீரீஸ் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். வெல்கம் டு டெரி அப்படிங்கிற சீரீஸோட முதல் எபிசோடு வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த சீரீஸ் எந்த மாதிரி செட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம முன்னாடி பேசின மாதிரி தான். அதாவது 27 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து அந்த இட்டு அது என்ன சொல்ல அந்த க்ளவுன் பெனிவைஸ் வந்து வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க 2 பார்ட்லேயுமே வந்து. இப்போது ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம லூசர்ஸ் கேங்கை வந்து அட்டாக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு 27 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த சீரீஸ் வந்து செட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சீரீஸில் தான் பென்னிவைஸோட ஆரிஜினை வந்து சொல்ல போகிறோம். பென்னிவைஸுங்கிறது யார், அது எங்கிருந்து வந்துச்சு, அது என்னது, அது ஒரு பேயா இல்லை என்னது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பென்னிவைஸ் வந்து என்னது, அந்த இட்டுங்கிறது வந்து என்னது அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இட்டோடைய 2 பாகங்கள் இருக்கு இல்லையா, இந்த 2 பார்ட்டுமே வந்து ஸ்டீஃபன் கிங் அப்படிங்கிறவருடைய நாவலில் அவர் ஒரு இட்டுன்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அதோட பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டதான் இந்த இட் படங்கள் 2மே. அந்த நாவலில் என்ன சொல்லப்பட்டிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பென்னிவைஸ் அப்படிங்கிறது வந்து இவங்க கொடுக்கப்பட்ட ஒரு பேர் தான். அந்த க்ளவுனுடைய பேர். உண்மையிலேயே அந்த கேரக்டர், அந்த இட்டோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பாப் அப்படிங்கிற மாதிரி அதுவே சொல்லியிருக்கும். ஒரு இதெல்லாம் சொல்லியிருக்கேன், என் பேர் வந்து பாப் அப்படிங்கிற மாதிரி. ராபர்ட்டு, பாபு அப்படிங்கிற மாதிரி, ராபர்ட் கிரே, பாப் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்லாம் வந்து இந்த பென்னிவைஸுக்கு இருக்குது. உண்மையிலேயே அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏலியன். அதாவது 5th டைமென்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ராயான ஒரு பிளானட்லேருந்து வந்த ஒரு 5th டைமென்ஷன் க்ரீச்சர், என்டிட்டி, ஒரு ஸ்பேஸ் என்டிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நாவலில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு க்ளோன், டான்சிங் க்ளோன் ஃபார்மில் வந்து இருக்குது இல்லையா, இந்த க்ளோன் ஃபார்மில் வந்து எப்படி மாறுச்சு அப்படின்னா, அதுக்கு நிறைய பவர்ஸ்லாம் இருக்குது. அந்த பவர்ஸ் வந்து நம்ம தனியாக பேசுவோம். அப்படி இருக்கும்போது இப்போது இருக்குது இல்லையா, இது வந்து அந்த இட்டோட உருவம் கிடையாது. உண்மையிலேயே அதோட உருவம் என்னங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஆத்தர் அந்த நாவல்லே வந்து எழுதியிருக்காப்புல. அந்த இட்டோட உண்மையான உருவம் யாருமே பார்த்ததில்லை. அது இப்போ ஏன் க்ளோன் வடிவம் வந்து எடுத்திருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, மனிதர்களை சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு என்டிட்டியாக தான் வந்து இந்த இட்டு இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அதுக்கு நிறைய சூப்பர் பவர்ஸ் இருந்தாலும், ஒருத்தவங்களை கொலை பண்ணுறோம், சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது அது அந்த சூப்பர் பவர்ஸ் எல்லாம் அதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து கிடையாது. அது பெரியவங்களா இருக்காங்க, ஒரு பெரிய அடல்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் சண்டை போட்டு இட்டை வந்து ஈஸியாக தோக்கடிக்கலாம். அது நம்ம செகண்ட் பார்ட்லேயும் சரி, ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ஏன் சின்ன பசங்க அப்படின்னா, அவங்களால அதிகமாக எதிர்த்து சண்டை போட முடியாது அப்படிங்கிறனால சின்ன பசங்க ஒன்று. இன்னொன்று, அவங்க சின்ன பசங்களை வந்து ஈஸியாக பயமுறுத்தலாம். சின்ன பசங்க எல்லாருமே வந்து க்ளவுனை பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டு, அந்த பென்னிவைஸ் அப்படிங்கிற அந்த க்ளவுனுடைய வேஷத்தை, அந்த உருவத்தை வந்து இந்த இட்டு வந்து எடுத்துக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நாவலில் கொடுக்கப்பட்டிருக்கும். சின்ன பசங்களை ஒன்றே ஈஸியாக பயமுறுத்தலாம் சொன்னோன்னா, அவங்க க்ளவுனை பார்த்து ஏன் பயமுறுத்தி தான் ஒருத்தவங்களுக்கு ஒன்று சாப்பிடுது அந்த இட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பயமுறுத்தி பயத்தில் இருக்கிறவங்கள கொண்டு நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இது ஃபீல் பண்ணிச்சாமா. ஸோ அதனால தான் அது கொலை பண்ணி சாப்பிட்ற எல்லாரையும் வந்து கண்டிப்பாக அவன் பயப்படணும், அவன் பயந்தால் தான் வந்து நான் அவனை கொண்டு சாப்பிடுவேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடய வந்து இந்த இட்டு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இன்னொன்று, பயப்படாத யாரையுமே வந்து அதால் கொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீரியும் வந்து இருக்குது இந்த நாவலில் சொல்லப்பட்டிருக்க மாதிரி. ஸோ பயந்தீங்க அப்படின்னா இட்டு வந்து உங்களை போட்டு தள்ளிடும் அப்படிங்கிறதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதற்கப்புறம் இது எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெல்கம் டு டெரி அப்படிங்கிற இந்த சீரீஸ் இருக்கு இல்லையா, இதில் 27 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் வந்து இந்த சீரீஸில் வந்து காட்ட போகிறாங்க. இப்போது இங்கே ஒரு லூசர்ஸ் கேங் இருக்காங்க. அந்த லூசர்ஸ் கேங்கை தான் வந்து குறி வச்சு தாக்க போகுது. அது எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இதே மாதிரி 27 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இட்டு வர்றது, ஒவ்வொரு 27 வருஷத்துக்கு ஒரு தடவை இதே மாதிரி முன்னாடி போய்கிட்டே தான் வந்து இந்த சீரீஸோட அடுத்தடுத்த பாகங்கள் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லப்படுது. ஸோ இதோடைய கடைசி பாகமாக தான் இட்டு எப்படி இந்த பூமிக்கு வந்துச்சு, எப்போ வந்துச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறதான் நினைக்கிறேன். இது டெரியில் மட்டும்தான் இருக்குது. டெரியை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை மட்டும்தான் கொலை பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. என்ன ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினச்சதோ இல்லையோ, வெளியே போய் யாரும் போட்டு தள்ளிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. இதுக்கு அழிவே கிடையாது, இது கொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரியும் அந்த நாவலில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மூவியில் இல்லை சீரீஸில் நமக்கு எப்படி காட்ட போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியவில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நிறைய சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். முதல் விஷயம்,
ஷேப் ஷிஃப்டிங் அது வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதோட ஒரிஜினல் உருவம் வந்து இது கிடையாது. இது வந்து இந்த க்ளவுன் உருவத்தை வந்து எடுத்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால இது எதோட உருவத்துக்கு வேணா, யாரோட உருவத்துக்கு வேணா இதால வந்து மாற முடியும். இது ஒரு முக்கியமான பவர் இந்த இட்டுக்கு வந்து இருக்கக்கூடியது. அடுத்து வந்து மேனிப்புலேட்டிங், அதாவது வந்து ரியாலிட்டி மேனிப்புலேட்டிங். இப்போ உங்க கண்ணு முன்னாடி இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து இதால வந்து கிரியேட் பண்ண முடியும். இந்த இடத்துல ஒரு திடீர்னு ஒரு பெரிய ட்ரக் இருக்கு, இல்லை ட்ரக்கு ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது, பயங்கரமான ஒரு பெரிய மான்ஸ்டர் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ரியாலிட்டி மேனிப்புலேட்டிங் வந்து இதால் பண்ண முடியும். அது படங்கள்லேயே வந்து நிறைய சீன்ஸில் வந்து சூப்பராக காட்டியிருப்பாங்க. பயமுறுத்துறதுக்காக தான், இது எதுவுமே வந்து உங்களை கொலை பண்ணுறதுக்காக கிடையாது. அதனால உங்களை கொல்லவும் முடியாது, இந்த பவர்ஸ் வச்சு உங்களை கொல்லவும் முடியாது. உங்களை நேராக ஒரு கத்தி வந்து குத்துற மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனால் அது உண்மை கிடையாது. அது வெறும் ரியாலிட்டி மேனிப்புலேட்டிங் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹிப்னோடைஸ். நீங்கள் இதோட கண்ணை வந்து உத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து ஹிப்னோடைஸ் பண்ணக்கூடிய பவர்களும் வந்து இட்டுக்கு இருக்குது. அதை தாண்டி எனக்கு பர்சனலாக தெரிஞ்சு ஒரு 2 சூப்பர் பவர் இருக்குது இந்த இட்டுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசும் திறன். பயங்கரமாக நல்லா தான் பேசுவான், அவன் வாழைப்பழம் மாதிரி பேசுவான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பேசிய வந்து நம்ப வைப்பான். நான் வந்து ஒரு அப்பாவியான ஆள், நீங்கள் வந்து என்னை நம்பி வா அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஃபஸ்ட்டு படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு கப்பல் எடுக்க போன பயலை வந்து பிடிச்சி உள்ளே எடுத்து கொண்டு இருப்பான். ஸோ பயங்கரமான பேசும் திறன், பேசியே வந்து உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு திறன் வந்து இந்த இட்டுக்கு இருக்குது. அதே மாதிரி பேசியே மேனிப்புலேட்டும் வந்து பண்ணுவான். நீலாம் வந்து இதுக்குமே லாய்க்கில்லை அப்படிங்கிற மாதிரி உங்களை டிப்ரெஷனுக்குள்ளே உண்டாக்கி அதுக்கப்புறம் பயமுறுத்தி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமா பேசும் திறன் வந்து இதுக்கு பயங்கரமான ஒரு சூப்பர் பவராக தான் வந்து நான் பார்க்குறேன். அடுத்து வந்து இன்னொரு பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறது. இல்லை உண்மையிலே வந்து அந்த டான்ஸை பார்த்தீங்கனாலே கொடூரமாக இருக்கும். அதனால தான் பென்னிவைஸ் த டான்சிங் க்ளவுன்னே வந்து இதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அந்த டான்ஸை பார்த்தீங்கனாலே லைட்டாக ஒரு பயம் வரும். ஸோ அதுவும் ஒரு பவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சூப்பர் பவர்ஸ். இதை எப்படி தோக்கடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாவல்லையே வந்து குறிப்பாக அவர் ஒரு குறிப்பு சொல்லியிருப்பார். படங்கள்லேயே நம்ம அதுதான் வந்து பார்த்துருந்தோம். பயப்படாமல் இருக்கணும், நீங்கள் வந்து பயப்படக்கூடாது, மென்டலி பயங்கர ஸ்டேபிளாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து உங்களுக்குள்ள நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த இட்டால் வந்து உங்களை கொல்ல முடியாது. அதாவது கொல்ற அளவுக்கு அதுக்கு தைரியம் இருக்காது, கொல்ல முடியும், கொல்ற அளவுக்கு அதுக்கு தைரியம் இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நாவலில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த படத்துலேயே பார்த்தீங்க, படங்கள்லேயே வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா டேரிக்குள்ளே இருக்கவங்க, அந்த ஊருக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே அவங்களுக்கான நமக்கு என்ன, அதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சேடிஸ்ட் மைண்ட் செட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த சீரீஸோட ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருந்தீங்களாவே தெரியும். ஒரு பையனை வந்து பயங்கரமாக புள்ளி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதை தாண்டி வந்து பேரண்ட்ஸ்லாம் வந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த ஊருக்குள்ளே வந்த பேரண்ட்ஸ் வந்து என்ன வந்து ஊருக்காரங்க வந்து இப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு புது ஃபேமிலி வந்து இந்த ஊரை பார்க்குற மாதிரியா இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு படத்துலேயே இந்த குண்டா சப்பியாக இருக்க ஒரு பையனை வந்து கிழிக்கிறதுக்கு, கத்தி வச்சு கிழிக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு காரில் 2 கப்பல் வந்து போய்கிட்டு இருப்பாங்க சாதாரணமாக, பார்த்துட்டு திரும்பிக்குவாங்க. அந்த மாதிரி சேடிஸ்ட் மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஆட்களாக இந்த ஊரை வந்து அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, தண்ணியே அறியாமல் அந்த இட் அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இதை டிஃபீட் பண்ணுறதுக்கான ஒரே வழி, நீங்கள் பயப்படக்கூடாது, பயங்கர தைரியசாலியாக இருக்கணும், மென்டலி நீங்கள் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது எப்படி உங்களை மேனிப்புலேட் பண்ணாலும் நீங்கள் மயங்கக்கூடிய ஆட்களாக வந்து இருக்கக்கூடாது. நல்லா பேசுவான், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த சேடிஸ்ட் மைண்ட் செட் இல்லாமல் வந்து நீங்கள் இருக்கணும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா இட்டை வந்து ஈஸியாக தோக்கடிச்சு நீங்கள் ஷார்ட் கன்னோ இல்லை ஏதாவது கத்தி கித்தி இருந்துச்சு அப்படின்னா டமால்னு அதை போட்டு கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லப்படுது. கொலை பண்ண முடியாது, அது வந்து வேற ஒரு என்டிட்டி, ஒரு இன்டர்ஸ்பேஸ் என்டிட்டி, அதை கொலை பண்ண முடியாது. ஸோ அதுக்கிட்ட இருந்து நீங்கள் மாட்டிக்காமல் தப்பிக்கலாம். இதுதான் வந்து இட்டுடைய கதை. ஸோ இது வந்து நாவலில் சொல்லப்பட்டது. லைவ் ஆக்ஷனில் இதை வந்து எப்படி காட்ட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் விழுகிற மாதிரியான ஒரு ஷாட்டுகள்லாம் இருந்துச்சு. இதிலே டீஸ் பண்ணிடுவாங்களா இல்லை இதுலேயே வந்து நம்ம பசங்க கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்க வேணும். நீங்கள் இந்த ஃபஸ்ட் எபிசோடு பார்த்துட்டீங்களா? பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த க்ளவுன்கள்லாம் பார்த்தா பயம் அப்படிங்கிறதையும் வந்து கீழே சொல்லுங்க, நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா, சைனிங் ஆஃப்.